லண்டன் லண்டன் வீட்லயே கிடக்கறானே இது காட்ட பக்கம் அண்ணாடில ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போய் காகல் கூட ஓடுறீங்க எங்கடி போய் சொல்றது அது கூட்டி போய் ஆள் இருக்குவா ஆமா கேக்கோட போன இடத்துல கால் கழிச்சல உள்ளது சொல்லுங்க பாவம் தாங்க பண்றோம் மாமா ஓஹோ மத்தாலா ஏண்டா மத்தாலா ஏமா ஏண்டா இந்த ஊருக்குள்ள இப்பேற்பட்ட பொம்பளை நான் வந்திருக்கிறேன் இதுல எடுத்து விடுறதுக்கு ஒரு குஞ்சான குஞ்சு இல்லையா உனக்கு எப்பேற்பட்ட குஞ்சு வேணும் பெருந்தலை குஞ்சு வேணுமா சிறுதலை குஞ்சு வேணுமா நடுதலை குஞ்சு வேணுமா அப்படின்னா உனக்கு அருமையான குஞ்சு இருக்குது பாப்பா எப்படிடா வாய்க்கு தக்கன மாதிரி எங்க இருக்குது சிறுதலை குஞ்செல்லாம் முன்னாடி சிறுதலை குஞ்சு எல்லாம் இதான் எனக்கு இது வேண்டாம் இங்க பார் இதெல்லாம் பெருந்தலை குஞ்சு எது இதெல்லாம் பெருந்தலை குஞ்சுங்க இந்த ஆண்ட பாரு இதெல்லாம் நடுதலை குஞ்சு எது இதெல்லாம் நடுதலை குஞ்சுங்களா குஞ்சிலே மெயின் குஞ்சு பாரு இங்க ஒரு குஞ்சு உட்கார்ந்து ஐயோ இந்த குஞ்சை காக்கா தீட்டு போயிடுச்சுடா கோமாளி என்ன எனக்கு இந்த மாதிரி குஞ்செல்லாம் வேண்டாம் அப்புறம் எந்த குஞ்சு தான் வேணும் அண்ணா அது இல்லாம நம்ம செட்ல 16 பேர் குஞ்சு இருக்குது உனக்கு எப்படி வேணும் அண்ணா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வீண் வார்த்தை பேசாத ஒரு ஆளா நல்ல ஒரு அடக்க ஒடக்கமான ஆம்பளையா வேணும் மொத்தக்காரன் போய் கேட்டு சொல்லுவாரு அவர்தான் நல்லா அடக்கமா நல்லா நல்லா அடக்கமா கட்டி அடக்கமா ஒழுக்கமா நல்ல சிறப்பா சொல்லுவாரு எங்க இருக்கிறாரு அவரா வழியா நேரா போய் பாரு உனக்கு தகுதியானாலும் அந்த ஆளுதான் ஆமா நல்லா விடுவானா நல்லா பேசுவாரு என்ன வாய் வார்த்தையில நல்லா பேசுவாரு அததான் நானும் கேக்குறேன் அதேதான் நான் நேரா போய் பார்க்கலாமா போய் பாரு அப்படி போய் வந்து போய் பாரு யாரடா மயிருங்கிற மயிர் பாப்பா யாரடா மயிருங்கிற மயிர் பாப்பா அட 4 பல்லு நக்கி என்ன மயிருங்கிற இத்தனை பேருக்கு முன்னாடி வந்து தலையில முடியுமா மயிர சொல்றேன் பாப்பா மயிர் பாப்பா ஏன் தலைமுடி பாப்பான்னு சொல்ல தெரியாதா குடிக்கிறதால குடிச்சாதான் அடங்குறாளுவ ஆமா என்ன கோமாளி என்ன இப்பேற்பட்ட பொம்பளை நான் வந்திருக்கிறேன் ஒரு கண்ணு கட்ட கூதி எங்கடி வந்து ஏனால ஏற ஒரு பொம்பளையா பிறந்தவா அடக்க ஒடக்கமா இருப்பா நான் குனிஞ்சு தலை நிமிராம வந்துட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு பொம்பளை மேல வந்து செனக்கி ஏற எருமையாட்ட ஏறியே எப்படி அடக்க ஒடக்கமா வந்தா எப்படியா நான் நாடகம் ஆடுறது வரது ஒரு நாள் 2 நாள் கரகாட்டத்துக்கு போறதா அதிகம் அதனால கரகாட்டத்துல நடக்கிற மாதிரி நடந்துட்டேன் பரவாயில்ல கோமாளி என்ன ஒரு அழகான பொம்பளையா வந்திருக்கிறேன் நீ நல்லா எடுத்து விடுவியா விட மாட்டியா அருமையா விடுவோம் பாப்பா கிடைக்காம கொண்டு முன்னுதான் எதுல விடுவேன் வாயில கருமமல்ல எனக்கு அது வேண்டாம் நாடி நல்லா நசுக்குவியா நசுக்க மாட்டியா அருமையா நசுக்குவோம் பாப்பா ஏய் நீ நல்லா நசுக்குவியா நசுக்க மாட்டியானா எங்க வந்து பிடிக்கிற ஏன் நீ தான் நசுக்க மாட்டியானா அட 4 பல்லு நக்கிய பீத்தலையா அரி பீத்தலையா ஏய் நீ என்ன பண்ணி போய் நேரா போய் உன் மேல தான் பீ நத்த மாட்டேங்குது நேரா போய் கோம்பையில இறங்கி உங்க ஆயாளத புடிச்சு நசுக்கிட்டு கடை எங்க தாத்தால எங்க ஆயாளத நசுக்கி டீத்தூர போய் அட்ட தொஞ்சி போய் கிடக்குது சலக்கு முளக்கு சலக்குன்னு உங்க ஆயா வேலை வெட்டிக்கு போறாளா போறது இல்லையா ஆரம்பத்துல போயிட்டு தான் இருந்துச்சு களை வெட்டுறதுக்கு இந்த ஏரி வேலைக்கு ஓட யாரு இந்த ஆயா மாதிரி இருக்குமே இதே ஒரிஜினல் தான் இதே மாதிரி தான் ஒரிஜினல் சரி ஆனா இன்னும் கொஞ்சம் முடி கொஞ்சம் கருப்பா இருக்கு இது வெள்ளட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு சரி எல்லாத்தையும் எங்க செடியெல்லாம் கருப்பு டீ அடிக்குதுமா இந்த ஆயா வெள்ளட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கு எங்க வாங்கி அடிச்சதுன்னு கேட்டுவிட்டு வா எங்க ஆயா பெரிய எங்க வெள்ளட்டை அடிச்சுக்கிட்டு வந்த ஏய் ஒரு மனிதனாக பிறந்தா முதுமை காலம் வந்தா
பொம்பளையா வந்தா நசுக்க சொன்ன போய் ஓயால் நசுக்குனதுக்கு என்ன சொன்னேன்? அது ஏன்டி வீணா பேசிக்கிட்டு கிடக்குறீங்க? தாத்தா நசுக்கி எல்லாம் பெரிய சிக்கலா கிடக்குது. உங்க ஆயா ஜாக்கெட் எல்லாம் போட மாட்டாளா? இந்த காலத்து இப்ப இருக்கிற கழிவு தான் நைட்டு போட்டுட்டு தெரியுறாள், சுடுகாடு போட்டுட்டு தெரியுறாள். ஆமா, எங்க ஆயெல்லாம் ஜாக்கெட் போடாது. ஜாக்கெட்டே போட மாட்டா. அப்படியே ஒரிஜினல் மாறாப்பு மட்டும்தான். ஆமா, போய் காட்டுக்கெல்லாம் கிளவட்ட போச்சுன்னா நீ என்னமோ கேரளா சீலை மாதிரி கட்டிட்டு வந்திருக்கிற. ஏன்னா கேரள பெண்குட்டி. கேரள பெண்குட்டி. ஆமா. ஓஹோ, பொண்ணு அப்படியே கட்டிக்கிட்டு களை வெட்டுறதுன்னா போச்சுன்னா அப்படியே இங்க முடிச்சா அங்க போய் தான் நிமிரும். இந்த பக்கம் குமிஞ்சா அந்த அடுத்த சாரியில தான் போய் நிமிரும். ஆமா, சரி. அப்படியே தான் களை வெட்ட போய்கிட்டு இருந்துச்சு. இங்க கீழே தொங்க குச்சி காட்டுக்கெல்லாம் குச்சி எல்லாம் தள்ளி விட்டு வந்துருச்சு. என்ன அது? எனக்கு புரியலடா. 2 முழத்துக்கு ஒரு குச்சி வச்சிருக்காங்கல்ல. ஆமா, இப்படி இந்த பக்கம் குச்சி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த கேப்ல தான் களை வெட்டணும். இந்த சாரி குச்சியே தள்ளிக்கிட்டு போவோம். இப்ப எவனும் களவாட்ட கூப்பிட மாட்டேங்கிறான். எதுல வச்சு தள்ளுது? உங்க ஆயா குச்சி கிச்சி வச்சு எதனா தள்ளி விடுறாளா? இல்ல கண்ணு கட்ட கூதி எங்க ஆயா காம்பு அடிச்சு விட்டு வந்துருக்கு. பாக்கெட் போடாததுனால 2 பக்கம் காம்பு குச்சி தள்ளி விட்டு வந்துருக்கு. பரவாயில்ல அண்ணா. அழகான பாடல் பாட்டு. அப்படி சொல்ல மாட்டியா? அதை தாண்டா சொல்லிட்டு இருந்த கூறு கட்டவனே. பாட்டு ஒண்ணு எடுத்து விடு. அடி மஞ்ச சிலக்காரி மாம்பழத்து கூடக்காரி. அடி மஞ்ச சிலக்காரி நீ மாம்பழத்து கூடக்காரி. அடிவா மாம்பழத்தை பார்க்க இந்த பக்கம் பாட்டு வரும். சரி. அடிவா மாம்பழத்தை பார்க்க ஐயாவுக்கு கோமணம் தான் கூப்பிடாடி. அடியா மஞ்ச அடியா மாம்பழத்தை சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு சாறு காட்சி. அடிய கொத்தமல்லி பச்சலன்னு அடி குத்துறாண்டி கும்மாங்குத்து. சந்தையில மீன் வாங்கி சலசலன்னு சாறு காட்சி. தெரியல, மறந்து போச்சு. எங்க குத்தனா நீ அது எங்கடா? அது முடிச்சாரு, அவர் பாட்டு முடிச்சுக்கிட்டாரு. அவ்வளவுதான். கண்ணண்ணா, வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆமா, நாடகம் வேற பெரிய நாடகம் வச்சிருக்கீங்க. ஆமா, எப்பேற்பட்ட நாடகம்? நாடகத்தின் பெயர் என்ன? நாடகத்து பேர் தெரியாம வேத்து கட்டிட்டு வந்தா? தெரியலையே. ஓ, நீ அந்த பொம்பளை, நான் இந்த பொம்பளை. உனக்கெல்லாம் இந்த வேலை எதுக்கு? தோல்கட்டில போய் ஒரு மஞ்சள் பை வச்சுட்டு நீனாவே ஊறப்பட்டு பணம் சம்பாரிச்சு போலாம். எனக்கு அந்த மாதிரி பொழைப்பு கிடையாது. உழைச்சி சாப்பிடணும். அப்படி ஒரு வாயா இருந்தாலும் உழைச்சி சாப்பிடணும்ட்டு நாடகாட வந்திருக்கிறோம். சரி, ஓகே பாஸ். என்ன கோமாளி என்ன எப்படி தெரியுமா? எப்படி இன்றைக்கு என்ன நாடகம், எதற்காக கூத்து? உலக ஆண்டவரை விளங்கக்கூடிய சரி முனியப்பன் சுவாமி. உண்மைதான். ஆண்டவருடைய பண்டிகை முன்னிட்டு சாமி 45 வருஷமா இருக்குது. ஆமா, இந்த வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள் தெருக்கூத்து வைத்து அருமையான சாப்பாடு கொடுத்து இந்த ஊர் பொதுமக்களும் ஒரே குடும்பத்தார் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தால் ஐயா குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்றாங்க. உண்மைதான்.
கோபத்திலே மிகுந்த உன் கோபம் கொண்டவர் முனியப்ப சுவாமி ஆமா. அன்னவருக்காக வைத்த வேண்டுதலாகப்பட்டது நிறைவேறிய காரணத்தினால் குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாடகமாகப்பட்டதை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமா. அந்த நாடகத்திலே வேடம் தரித்து வந்தேனே நான் யாரு? யாரு? நான் யாரு வீட்டு பாப்பா? யாரு ஏய், பாப்பா அப்படியே போடு. அடி ஜோதி மாதி பதனால் ஜாதி மலரணிந்து எப்படி தாயே தெரியுதா? நீதான் சீலை கட்டுறீங்க எப்படிமா தெரியுது? என்னது? நீதான் தெரியுதா? நீ நான் யார் என்று தெரிகிறதா? சொன்னாத்தாமா தெரியும். அண்ணா முன்ன மட்டும் பார்த்த மாதிரி பேசுற. நான் தான் பானுமதி என்கின்ற பெருந்திருவாள். உன் பெயர்? உண்மைதான். பானுமதி என்கின்ற பெருந்திருவாள். அப்படி பானுமதி பெருந்திருவாளாக இருந்துட்டாலோ அண்ணா, அம்மா நான் எப்படி பிறந்தவள்? நீ எதுலம்மா பிறந்த? நீ எப்படின்னா பிறந்த? நான் பிறந்ததெல்லாம் சொன்னா உனக்கு தண்ணி கண்ணுல இருந்து ஊத்து ஊத்து ஊத்தி விடும். மேலேயும் தண்ணி வரும், கீழேயும் தண்ணி வரும். மேல தண்ணி தண்ணி கீழே வரும். ஆமா, அதனால சொல்லட்டுமா? சொல்லுமா. பர்தரிசி
ஆமாம்மா. எப்படி தாயே? வர்க்க ரிஷி முனிவராகப்பட்டவர் பரத் ரிஷின்னு சொல்லக்கூடிய மகா முனிவராகப்பட்டவர் ஒரு பெருத்த யாகமாகப்பட்டதை செய்கின்றார். பெருத்த ஒரு ஓமகுண்டம் வளர்த்துறாரு. அந்த யாகத்திற்கு அணிவடை பணிவடை வேலை செய்வதற்காக சரி 2 குழந்தைகள் வேண்டும் என்று ஓஹோ 2 தெற்ப பிள்ளை பிடிச்சு அதுல போடுறாரு. சரி குழந்தை வேணும்னு போட்டாரா பெரிய பொம்பளை வேணும்னு போட்டாரா? 18 மங்கையாக பணிவேடை செய்யறதுக்கு ஆமா. ஒரு தண்ணி தலைப்பு ஒரு பூவை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்மைதான். அவருக்கு வேணும்னு ஒரு ஓமகுண்டம் வளர்த்துறாரு. அந்த யாகத்தில 2 தெற்பை பிள்ளை பிடுங்கி போட அந்த யாகத்தில 18 மங்கையாக குழந்தைகள் பிறக்கவில்லை. கை குழந்தையாக பிறந்து விட்டது 2 குழந்தைகள். பால் குடிக்கிற குழந்தை மாதிரி. உண்மைதான். சரி அப்படி அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த வழியாக வந்த பலராம சக்கரவர்த்தி கிட்ட முதலா பிறந்த என்ன பானுமதி பெருந்திருவாள என்ன கொடுக்கிறாரு. வளர்த்து வாலிபம் செய்யப்பா அப்படின்னு. உன்னை யாருகிட்ட கொடுத்தாரு? பானுமதி என்கின்ற பெருந்திருவாள யாருகிட்ட கொடுத்தாரு? இது என்ன புறம்போக்கு முட்டுக்கல்லாடா? ரெண்டா புறம்போக்கு புளியா மரம். புறம்போக்கு புளிய மரத்துல நோண்டிக்கிட்டு பைப்பாசி போட்டுக்கிட்டு இருக்கிறானு. அப்படி என்ன கொடுத்தாரு? என் கூட பிறந்த தங்கையாகப்பட்ட சுபத்திரையே பலராமனாகப்பட்டவரு அந்த முனிவராகப்பட்டவர் யாருக்கிட்ட கொடுக்கிறாரு தெரியுமா? யாருக்கிட்ட? ஸ்ரீமந்த நாராயணன் கோபால கண்ணன் கிட்ட கொடுக்கறாங்க. என்ன கோபால கண்ணன் கிட்ட? கோபால கண்ணனா பாப்பா? கோபால கண்ணன் இல்லடா நக்கி, கோபால கண்ணன். சரி அண்ணவர்கிட்ட கொடுத்து வாலிபம் செய்திருந்தாலும் அண்ணா 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 எனக்கு ஆகி போச்சுடா. அத்தையே சொன்னாரு யாராவது பாத்ரூம் போறோம்னா இங்க ரூட்ல வீட்லயே பாத்ரூம் போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இந்த பக்கம் எந்த பக்கம் போய் இருந்துட்டு வந்து இங்க ஆகி போச்சு சூட்டு கிடையாது. இங்க போன எவன் கெட்டு போல விட்டான் அண்ணா. ஏய் அஞ்சாரு ஏய் நீ ஆகி கழுவிட்டு தான் கெட்டு வர. ஏய் சி வாடா இங்க. நீ அஞ்சாரு ஆகி போச்சுன்னா அது இல்ல. அப்ப அத்தான் நான் முன்னே வரும்போது நாத்தட்டிட்டு இருக்கு. எனக்கு திருமணம் ஆகி விட்டதுக்கு கண்ணை திறந்து பாரு. கண்ணு கட்ட கபோதி. நீ தான் பாப்பா ஆகி போச்சுங்க. உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. எனக்கு திருமணம் ஆகி விட்டது. உன்னை மலையிட்டு வேலை விட்டாலும் யாரு வெச்சனா வச்சு இருக்கிற அந்த 4 பல்லு கொட்டி போயிடும். வரும்போது கட்டிக்கிட்டு தான் அவன் சேலத்துல சொல்லி புடிங்கி கொடுத்துட்டு போறான். பாத்துக்கிட்டே இருப்பையா ஞாபகமா? வெகு வரிசையா தான் இருக்கும். என்ன அது பல்லா? அண்ணா மாலையிட்ட மன்னவர் யாருன்னு கேளு. தாலி தடுத்தவர் யாருன்னு கேளு. மாலை போட்டு வேலை விட்டவர்னா என்ன அது? ஆண்டாலும் வேலை விடாம பக்கத்து வீட்டுக்கார நிறைய விட்டான். போய் கல்யாணம் பண்ணி பாராய எப்படி பேசுறான் ஒரு பொம்பளை கிட்ட? இல்ல கல்யாணம் பண்றது என்ன இவருக்கிட்டயா நான் போயிருப்பேன்? ஏன் இவர்கிட்ட போனீங்கன்னா பிரச்சனையே இல்ல. ஏன் சமாதானமா இன்னைக்கு தான் வேட்டு கட்டா வந்துரு பாட்டாளி மத்த வச்சு. அண்ணா என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? அதே தான் நானும் கேக்குறேன். உன்னை தாலி போட்டாலு யாரு? மாலை போட்டாலு யாரு? உனக்கு மெட்டி போட்டாலு யாரு? அதுல போட்டாலு யாரு? எதுல போட்டாலு வாடா சொல்றேன். வாயல் நோண்டல
அண்ணா ஓ மை காட் என்னை மாலையிட்ட மன்னவரே மாலையிட்ட மன்னவரே ஐயோ என்னை தாலி தரித்த என்னுடைய கணவரே யார் அண்ணா அவரேடா என்ன ஐயோ அவரு என்ன தெரியும் அவரு ஐயோ எப்படிடா எனக்கு வெக்கமா இருக்கு அவருடா அப்புறம் எனக்கு நான் பங்கு போட்ட கூலி நான் விட்டு போட்டு போறதா அண்ணா அவரு என்ன அவரா ஆ, என்ன தெரியும் அவருங்கிற ஐயோ அது இல்ல அவருடா கண்டாதெல்லாம் ஏன் துன்பம் பண்றேன் ஐயோ அண்ணா இது இல்ல அவரு என்ன அத்தா அவுத்து முட்டு நின்னாடியா ஐயோ இது இல்ல அவரு ஓடி எப்படி மேல வந்துட்டு வர்றான் பாரு நக்கி. என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு ஐயோ இது இல்ல அவருடா அண்ணன் நீ என்ன பண்ற ஓ துன்பமா இருக்குது உனக்கு எடுத்துக்கிட்டா அவருன்னா உனக்கு எத்தனை நாளைக்கு தான் வந்தா இங்க பாரு பாருங்க ஏன்டா ரேஷன் சிலை கட்டிக்கிட்டு ஒரு சட்டி போடுறதுக்கு வக்கு இல்லாம ரேஷன் சிலை மூஞ்சலிக்கிறதுக்கு கொடுத்தாங்க இந்த சிலையை கட்டிக்கிட்டு திடீர்னு வெக்கம் கட்டவனே ஏன்டி புடப்பத்தை குதி நான் ஒரு சட்டி தான் வச்சிருக்கிறேன் ஏன் நைட் ஆனா என் பொண்டாட்டி போட்டுக்கோ பகலானா நான் போட்டுக்குவேன் ஏன் எதுக்கு புரியலையே இதுக்கு நீ கேளு நைட்டு நீ வெளியில வரமே ஆ, நீ ஒரு இடத்துக்கு போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா பங்கம் இல்லாம கிடக்கும் ஆ. நீ வந்து இப்படி வீட்டுல கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எதனா பங்கம் கட்டு போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன் அதுக்கு தான் நான் சீலை கட்டுறேன்னு தெரியல ஏன் நைட்டான அவன் பொண்டாட்டிட்டு கொடுத்துட்றேன் எங்க வீட்டுல கடலக்காய் மூட்டை 10 மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறேன் சரி அங்க எலி தொல்லை அதிகமா இருக்குது சரி என் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணு ஆ, எங்க இந்த எலி எந்த சந்தில போகுது நீ என்னத்த கண்டான் அதனால பத்திரமா சட்டி போட்டுருக்கடி எலி கிளி எந்த சந்தில எந்த சந்தில போகுதுன்னு தெரியாம அந்த சந்தில போத்துல போகுதுன்னு எந்த சந்தில இந்த சந்திலியா இந்த மாதிரி பேசாது விளக்கு மாத்திரை எடுத்து ஆட்டு ஓய். போடும் அவரைன்னா அது கிடையாது என்ன இப்படியே நிக்கிறதா நல்ல வெகு வரிசையா கேமரால எடுத்து போடு காருமான் எனக்கு ஒரு சீலை தான் ஒண்ணு வாங்கி கூட வேணாம் வேணாம் அது எடுத்து இங்கத்தான் கட்டுவேன் நான் கட்டிக்கிட்டா வரப்போறேன் அது எடுத்து கோமணமா தான் கட்டுவேன் அண்ணா ஒரு கணவனுடைய பெயராகப்பட்டது ஒரு மனைவியாகப்பட்ட வாயால சொன்னானா அந்த கணவனாகப்பட்டவனுக்கு ஓராண்டு ஆயுட்காலம் குறைந்து விடுமா சீக்கிரமா சாப்பிட்டு அவனுவா உன் பொண்டாட்டில எப்படி கூப்பிடுவா என்னெல்லாம் வாடா போடான்னு தான் கூப்பிடுவான் கொஞ்சம் தூரமா இருந்தீங்கன்னா ஏய் அஞ்சாட ஆளுக்கார போயிட்டு இங்க வாடாம்பா இன்னும் கொஞ்சம் தூரமா போயிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு காது கேட்காது அப்ப வேற மாதிரி வரும் அப்படி இருந்தாலும் உனக்காக ஒரே ஒரு முறை சொல்றேன் 6664 வீதிகளுக்கும் என்னது 6664 வீதிகளுக்கும் சரி ஏக சக்கராதிபதியாக விளங்கக்கூடிய நந்தியாவட்ட பூ மாலை தரித்த நர்ரா தீபன் என்று சொல்லக்கூடிய எப்படி தெரியுமா அரவக்கொடி துரியமண்டனாகப்பட்டவர் என்னுடைய கணவர் ஆமா முன்ன ஒரு தூணு காலம் வந்தான் அவன் முண்டாட்டியா இல்லையா யார பத்தின தூணு காலங்கிற நான் எப்படி எல்லாம் நெல்லு குத்தி அவருக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நெல்லு குத்தி தான் போடுறியா ஆமா எதுல குத்துவ நெல்லு உலக்கையில தான் உனக்கு யாருகிட்ட இருக்குது உலக்கை எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்கு சரி உரல் என்கிட்ட இருக்குது வந்து குத்தி விட்டு போவாரு கேக்குறான் பாரு கேள்வி எங்க உரல் இருக்கும் அங்கத்தான் மாமா உலக்கி இருக்கும் ஆமா அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்துல என்னுடைய மன்னவரை காண வேண்டும் போலாமா ஓகே முன்னாடி